எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஆசைகள், கனவுகள் இருக்கும். அது ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ்லேயோ, ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்லேயோ எப்படியாவது உள்ளே போயிட்டு, அங்கேருந்து வேறு ஃபோர்ஸுக்கு, ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு, என்எஸ்ஜிக்கு, எஸ்பிஜிக்கு, கூப்ரா கமாண்டோவுக்கு அந்த மாதிரி போகலாங்கிற ஆசைகள் என்றைக்குமே எல்லாத்துக்கும் மனசில் இருக்கும். ஆனால் எப்படி போகிறது? இதுக்கு வந்து என்எஸ்ஜி, எஸ்பிஜி, கோப்ரா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸு, ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸுக்கெலாம் எந்த மாதிரி இது தேர்ச்சி பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஆள் எடுக்கிறாங்க, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அதுவே தெரியல. என்எஸ்ஜி அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இந்த என்எஸ்ஜியை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். பெரிய பெரிய சிஎம், ஸ்டேட்டோட சிஎம்லேருந்து எல்லா பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு என்எஸ்ஜி அது பிளாக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற கமாண்டோ ஃபோர்ஸை ப்ரொடெக்ஷனில் வச்சுருப்பாங்க, பாதுகாப்பு பணிக்கு அமர்த்திருப்பாங்க. இதில் எப்படி உள்ள நுழையலாம், என்எஸ்ஜியில் எப்படி சேரலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து எப்படி நீங்கள் என்எஸ்சிக்குள்ளே போகலாம், ஈஸியான ஒரு டிப்ஸு, ஈஸியான வழி. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். என்எஸ்ஜி அப்படிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. நம்ம பல வீடியோலையும் சரி, நியூஸ்லையும் பார்த்துருப்போம் அவங்களோட வேலை என்னங்கிறது. என்எஸ்ஜியோட வேலை முதல்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டேட்டோட சிஎம்முக்கு மெயினாக கொடுப்பாங்க ப்ரொடக்ஷனு. அதுபோக பில்டிங் ஹைஜாக், ஃபில்டிங் ஹைஜாக்கு இல்லை ஃப்ளைட்டோ ஏதாவது ஒரு பில்டிங் ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மீட்டு பண்ணுறதுக்கு அவங்களது, பாம்பை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்எஸ்ஜி யூஸ் பண்ணப்படுறது. அதுபோக பல பல விதமான ஆப்ரேஷன்ஸ், சிட்டிக்குள்ள நடக்கிற ஆப்ரேஷன்ஸுக்கு என்எஸ்ஜி கமாண்டோவை பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு எப்படி தகுதியானவர்கள், எப்படி தகுதி எடுத்து ஆள் எடுத்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்எஸ்ஜி அப்படிங்கிறது ஒரு டெபுடேஷன், பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் தான் அது. ஆனால் அதுக்கு வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் வந்து தனியாக இதுக்கு ஆள் இருக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு டெபுடேஷன். டெபுடேஷன் அப்படின்னு சொன்ன போனால் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி. அதாவது நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜிடியில் உள்ளே போயிட்டீங்க, ஒரு பிஎஸ்எஃப்லையோ, சிஆர்பிஎஃப்லையோ, ஐடிஎஃப்லையோ, சிஎஸ்எஃப்லையோ ஏதோ ஒரு ஜாப்ல உள்ளே போயிட்டீங்க. இது இந்த எஸ்எஸ்ஜிடிக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது 10th முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு போதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த எஸ்எஸ்ஜிடி மூலமாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மினிமம் சர்வீஸ் பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு, போலீஸ் சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸுக்கு மினிமம் சர்வீஸ் வந்து 5 வருஷம் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இல்லை நீங்கள் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆர்மி சரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3ல் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, 3ல் ஏதாவது 1ல் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3ல் இருந்து மினிமம் உங்களுக்கு 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து என்எஸ்ஜிக்கு கமாண்டோக்குள்ளே போகிறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க 10th குவாலிஃபிகேஷனோட. டிகிரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ளே போனதுக்கப்புறம் வயசு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆர்மிலாம் 3 வருஷம், டிஃபென்ஸ்லாம் 3 வருஷம், பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்லாம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. வயசு மினிமம் 34 இருக்கணும். 34க்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எலிஜிபிள். இது எப்படி உள்ளே போகிறது அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக, செக்ஷன் வைஸாக, பிஎஸ்எஃப்க்கு, சிஆர்பிஎஃப்க்கு, ஐடிபிக்குன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே வரும். இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க என்எஸ்ஜிலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அதாவது அந்த உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். விருப்பப்படுறவங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோர்ஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் சிஆர்பியில் வச்சுக்கோமே, நீங்கள் சிஆர்பியில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, சிப்பாயா கான்ஸ்டபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யாராவது என்எஸ்ஜி போக விருப்பறீங்களோ டெபுடேஷன் வந்திருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் சர்வீஸ் பார்ப்பாங்க. மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட ரெக்கார்டு, நம்மளோட சர்வீஸ் ரெக்கார்டு, நம்மளோட ஒழுக்கம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல செக் பண்ணுவாங்க என்எஸ்ஜியில். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன உடனே நம்ம ரொம்ப திமிராகவும் அடங்காமையும் டிசிப்ளினாகவும் இல்லாமல் இருந்து நம்ம ரெக்கார்டுகள் ஆல்ரெடி கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் என்எஸ்ஜி போகிறதுக்கு, எஸ்பிஜி போகிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. உங்களை உள்ள டிசிப்ளின் உங்களோட ரெக்கார்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே போக முடியாது. அதனால சொல்கிறேன், என்றைக்கும் ஃபோர்ஸை பொறுத்தவரை டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளினால் பல வாய்ப்புகள், அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்க ரொம்ப நமக்கு யூஸாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிசிப்ளின் ரெக்கார்டு செக் பண்ணுவாங்க. ரெக்கார்டு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்எஸ்ஜியில் போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போன உடனே என்எஸ்ஜிலேருந்து உள்ளே நுழைய முடியாது. 34 வயசுக்குள்ளே இருக்கணுமா, மினிமம் பேராமிலிட்டரி ஃபோர்ஸு, சிஆர்பி எடுத்துக்காட்டுக்கு சிஆர்பி வச்சுக்கோமே. சிஆர்பி 5 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ரெக்கார்டு கரெக்டாக இருக்கா, நீங்கள் பேர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்துருச்சு, நீங்கள் என்எஸ்ஜிக்கு போகிறீங்க. ட்ரைனிங் போனதுக்கப்புறம் ட்ரைனிங்லேயும் உங்களை அட்மிட் பண்ணி திருப்பி அனுப்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பேசிக் ட்ரைனிங் 1 வருஷம் பண்ணியிருப்பீங்க சிஆர்பிஎஃப்ல, எஸ்எஸ்சி ஜிடியில். 1 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் உங்களுக்கு ஒரு 14 மாதம் கிட்டத்தட்ட ட்ரைனிங் இருக்குது, ரொட்டேஷன் ட்ரைனிங். 3 மாதம் ரொட்டேஷன் ட்ரைனிங் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ட்ரைனிங், டெய்லி ட்ரைனிங், மொத்தம் 14 மாதங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சுக்கோங்களேன் நெருக்கி. எதை சொல்கிறது, உங்களுக்கு ப்ரோக்ராம் செட் பண்ணி
3 மாதம் 3 மாதம் 3 மாதம் ப்ரோக்ராம் செட் பண்ணி அந்த மாதிரி ட்ரெயினிங் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். பாம்பை வந்து வெடிக்க விடாமல் தடுக்கிறது, செயலிழக்க வைக்கிறது, ஹைஜாக் ட்ரில்லு, அப்புறம் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ட்ரில், அதாவது ஆப்டிக்கல் ட்ரில் கண்டினியூவா நடந்தே இருக்கும். ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குற மாதிரி ட்ரில்ஸ் நடக்கும். பில்டிங் ஹைஜாக் பண்ணி எப்படி நம்ம திருப்பி கொண்டு வரணும் ட்ரில் நடக்கும். கண்டினியூவா ட்ரில் நடந்துகிட்டே இருக்கும். ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ்ன்னு செக் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு செக் பண்ணுவாங்க. மென்டல் ஃபிட்னஸ்ன்னு செக் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். உள்ள போனதுக்கு அப்புறம் கூட. இல்ல உங்களுக்கு வீக்கா இருக்கு, உங்களுக்கு வந்து மென்டல் கெப்பாசிட்டி இல்ல, உங்களுக்கு ஞாபக சக்தி இல்ல, உங்களால ஓட முடியல, பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல, உங்களுக்கு வந்து ஹைட்டு, ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்கள அன்வைட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்எல்சில சர்வீஸ் வந்து வெறும் 5 வருஷம் தான் இருந்தது. இப்போ வந்து என்எல்சில சர்வீஸ் 7 வருஷம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு என்எல்சில இருக்காப்புல. 7 வருஷம் பண்ணலாம் ஆயிருச்சுங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு 5 வருஷம் கம்பல்சரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே என்எல்சில விருப்பப்படுறாங்க. 2 வருஷம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ண விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக 7 வருஷம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஜிடி மட்டும் தான் போலாமான்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடுமேன் போலாம். வாஷர்மேன் போலாம், டிரைவர் போலாம். ஆனா கார்ட்னர் இதுவரைக்கும் வேக்கன்சி வந்ததில்ல. சில சில குறிப்பிட்ட ட்ரேடு மட்டும் எடுப்பாங்க. எப்போவாது ஒரு நாள் வேக்கன்சி வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த மாரி டிரைவருக்கு 90% அதிகமான எஸ்பிஜில இருந்து எல்லா ஃபோர்ஸ்லயுமே டிரைவருக்கு அதிகமான வேக்கன்சி இருக்கும். கண்டிப்பா எடுப்பாங்க. நிர்வாகம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல வரும். என்எஸ்ஜி கமாண்டோடது. ஆனா அதில உள்ள ஹையர் ஆஃபீசர்ஸ் எல்லாமே ஆர்மி ஹையர் ஆஃபீசர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க என்எஸ்ஜில. அதனால வந்து உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு டைம் பிஎம்ஐ. பிஎம்ஐனா உங்களுக்கு வெயிட் ஏறுதா, ஏறலையா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பிஎம்ஐ எல்லா ஃபோர்ஸ்லயுமே வந்துருச்சு. இப்போ வருஷத்துக்கு மெடிக்கல் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா, கரெக்ட்டா இருக்காங்களா, கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நம்மள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்குது ஃபிட்டா இருக்கிறதுக்காக. ஆனா என்எஸ்ஜி நீங்க ஆல்ரெடி ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க பேசிக் ட்ரெயினிங் எஸ்எஸ்சி ஜிடில. பேசிக் ட்ரெயினிங் முடிச்சதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் இதை விட டபுள் மடங்கு அங்க இருக்கும் ட்ரெயினிங். நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங் ஹார்டான ட்ரெயினிங் இருக்கும். அதாவது உங்களால உடல் என்ன சொல்றது, ஒரு ரன்னிங்க ஓட முடியல அப்படின்னா, என்எஸ்சி போயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டாமினா, உங்களோட வில் பவர், உங்களோட மென்டல் பவர் எல்லாமே நீங்க எதிர்பார்க்காதத விட அப்படியே 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி உங்கள கரைச்சு அப்படியே உரிச்சு குடுத்துருவாங்க கையில. அவ்வளோ ஃபிட்டா குடுத்துருவாங்க. என்னோட பேட்ச் மட்டும் கிட்டத்தட்ட 15 பேர் என்எஸ்சிக்கு மாடல்ல இன்னும் சர்வீஸ் பண்றாங்க. போய் 4, 5 வருஷம் ஆச்சு. இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட 15, 16 பேர் என்னோட பேஸ்மெண்ட்ல என்எஸ்சி இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்த்தத பேசிக் ட்ரெய்னிங்க விட, எஸ்எஸ்சி பேசிக் ட்ரெய்னிங்க விட என்எல்சி ட்ரெய்னிங் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம உடம்போட எனர்ஜி, நம்மளோட ஃபிட்னஸ்ஸு, நம்மளோட அந்த ஆட்டிட்யூடு எல்லாமே அப்படியே என்எல்சிலேருந்து அப்படியே மாறும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் டெபுடேஷன் ஒரு 7 வருஷம். இந்த மாரி இன்னும் 2, 3 கோர்ஸ் இருக்கு. இப்போ ஆர்மி வந்து ஆர்ஆர் இருக்கு. ஆர்ஆர்ங்கிறது ராஷ்டிரிய ரைஃபிள். இத பத்தி என்னங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த மாரி இப்போ வந்து ஹைஜாக் பண்றது சிட்டிக்குள்ள மட்டும் தான் வந்து ஹைஜாக் பண்றத மீட்பு பணி வந்து என்எல்சி பண்றாங்க. ஆனா அது ஜம்மு காஷ்மீர்லயோ, மெயினான ஒரு பார்டர்லயோ ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டியூட்டி யார் பண்ணுவா பார்த்தீங்கன்னா, ஆர்மில உள்ள ஆர்ஆர். இந்த ராஷ்டிரிய ரைஃபிள் தான் அவங்கள அந்த தீவிரவாதிய அந்த பில்டிங்ல இருந்து என்கவுண்டர் பண்ணி, அந்த பில்டிங்கை மீட்பு பண்ணி கொண்டு வருவாங்க. என்எல்சி போக மாட்டாங்க. என்எல்சியோட வேலை சிட்டிக்குள்ள உள்ள ஹைஜாக் மட்டும் தான். சிட்டில உள்ள பில்டிங், ஃப்ளைட்டு, பொருள், அதாவது என்ன சொல்றது, ஒரு விதமான பஸ்ஸோ, ஃப்ளைட்டோ, பில்டிங்கோ இந்த மாரி விஷயம் மட்டும் தான் என்எல்சியோட வேலை. வந்து அதனால ஒவ்வொரு குரூப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தனி செக்ஷன் பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஜி, கோப்ரா கமாண்டோ, ஆர்ஆர் இத பத்தி முழுசா பார்ப்போம். அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு என்னங்கிறத விரிவா பார்ப்போம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஜி. எஸ்பிஜிக்கு என்ன வெல்ஃபேர், அவங்க என்ன டியூட்டி, எப்படி தேர்ச்சி எடுப்பாங்கங்கிறத எஸ்பிஜி முழுசா பார்க்க போறோம். வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.